அண்மை செய்தி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை ஆடு தலையில் மாட்டி பலியிட்டிருக்கிறார்கள். 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவம் குறித்து ஆடு பலியிட்ட விவகாரத்தில் தமிழக காவல்துறை நீதிமன்றத்தில் தற்போது ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக ஆடு தலையில அண்ணாமலை படத்தை மாட்டி பலியிட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜகவினுடைய வழக்கறிஞர் மோகன்தாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார், அதே போல நீதிபதி பிபி பாலாஜி ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது மட்டுமல்லாமல் அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் முதல் கட்டமாக 3 பேர் மீது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை இது தொடர்பான விளக்க அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் நீதிபதி கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையையும் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்திருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.